வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 1வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 13வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதாவது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்க. இன்று அதாவது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம், பின்பு பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும், அதாவது யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. இன்று அதாவது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், ராகு பகவான் மீனத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சுக்கிர பகவான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தனு ராசியில் பிரவேசிக்கின்றார். மகர ராசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன் மற்றும் அதாவது அந்த அதிபதி யார் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மேஷராசி அந்த அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் என்பது பித்த கிரகம் என்று சொல்வார்கள். அந்த செவ்வாய் எங்கே பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்கின்றார் தொழில் ஸ்தானத்தில். நிச்சயமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் இன்று நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட வங்கிகளில் நீங்கள் கடன் அணுகினால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களாம் அதிகமாகவே நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வாழ்வில், அதுவும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு சுபிட்சமான ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று குடும்பத்தில் ஒரு நிம்மதிக்கு பிறக்கம் என்ற நிலை உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும் நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக நிகழும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அதாவது சூரிய பகவான் கும்பராசியில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக பல்வலி, சொத்தைப்பல் இது மாதிரி சில விஷயங்களாக வந்து போகும். கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். பொதுவாகவே சுக்கிரன் என்றாலே கலைகளுக்கு அதிபதி என்று சொல்வார்கள். ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் பட வாய்ப்புகள் மற்றும் இசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். இன்றைய தினத்தில் அதாவது ஒரு ரிஷபராசி அன்பர்கள் மாணவர்களாக இருந்தால் இந்த பார்ட் டைமாக மற்ற கலைகளை கற்றுக்கொள்ளுதல், பரதநாட்டியம் இது மாதிரி விஷயங்கள், வெஸ்டர்ன் இது அதாவது என்னென்னா கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவார்கள். இன்று அதுக்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு பயன் தரும். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாக பாகிஸ்தானத்தில் உள்ளதால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் அன்பும் மேலோங்கும். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகள் மிகவும் அவசியம். இன்று நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதனுடைய நிலை எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். உடன் செவ்வாய் பகவானும் இருக்கின்றார். இதன் காரணமாக நீங்கள் தயவு செய்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். குறிப்பாக உங்களுடைய உடைமைகளை எடுத்து செல்லுதல் மிக அவசியம். ஏன்னா அந்த அபராதம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வருவதுண்டு. இது கூட நீங்கள் கட்டிடலாங்க, ஆனால் நம்ம உயிர் விஷயங்கள்ன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் தலைக்கவசம் மிக அவசியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேகத்தை விட விவேகத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். காரணம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் வண்டி வாகனம் தடுக்கி விடுறது, சின்னதாக அடிப்படுறது. ஸோ கொஞ்சம் வெளியே செல்லும் பொழுது ரொம்ப கவனம் தேவைங்க. இன்றைய தினத்தில் அதாவது பண வரவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இன்று நீங்கள் நினைத்த சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் எங்கே இருக்கிறா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு, கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராசிரமம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. மற்றபடி
கடகராசியில் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் இன்று ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பிப்பது மற்றும் சுபகாரியங்களை துவங்குவது, இவ்வாறான விஷயங்களை நீங்கள் தள்ளி போடுவது மிக உத்தமம். காரணம், இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் என்றாலே ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்தாலே அதில் உங்களுக்கு சில தாக்கங்களை ஏற்படுத்தும் மற்றும் அந்த காரியங்களில் பெரியதளவில் வெற்றி பெறாமல் போய்விடும். அதனால் மிகவும் கவனமாக இன்று இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் இன்று மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு பலவிதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும். குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இனிமேட் இன்னும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதுவும் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இருக்கிறனால உடல்நிலை மற்றும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும். அது மாதிரி பல் சொத்தை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இந்த எலும்பு தேய்மானம், இந்த கழுத்தை தேஞ்சிச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கூடுமான வரை இயற்கை மருத்துவத்தை நாடுவது நல்லது. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவானும் மிக அருமையான இடத்தில் இருப்பதால் நிச்சயமாக கவலை வேண்டாம். பணவரவு வந்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அவருடைய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். புதனோட நிலை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க. இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிகழும். மற்றும் சனி பகவான் ஆட்சி பெற்ற, அதாவது சனி பகவானுடன் சூரிய பகவானும் இருப்பதால் மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதாவது பல் டாக்டர்கள், அதேமாதிரி கண்ணாடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது. இன்று தந்தையிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து போகும். கூடுமான வரை அவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி தொழில் நிமித்தமாக வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அவர்களிடமும் நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக வீட்டில், அதாவது குடும்ப பெண்களுக்கு நீங்கள் ஆடை ஆபரணங்கள் பரிசளிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெருகுவதால் உங்களுடைய, அதாவது இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வில்லங்கம் ஏதாவது இருக்கா இல்லையா என்று பார்த்து, அதாவது விற்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று ஏற்ற நாளாக உள்ளது. அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்றைய தினத்தில் மாணவர்கள் உண்டான நினைவாற்றல்கள் அதிகரிக்கும். அவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் ஆசிரியரிடம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் புதனுடன் இணைந்திருப்பதால் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே. கூடுமான வரை விட்டு கொடுத்து செல்வது மிக உத்தமம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச பலம் பெறுகின்றார் மகர ராசியில். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாகங்க அதாவது சிவில் இன்ஜினியர் என்று சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அதிகமான ஆர்டர்ஸ்கள் ப்ராஜெக்ட் கிடைக்கும். வேலையே இல்லைன்னு சும்மா உட்காந்துருந்தவங்களுக்குலாம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கும் சரி, புதிய வேலை தேடுபவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக அருமையாக உள்ளது. அதுவும் இன்று நேர்முக தேர்வில், அதாவது அதில் கலந்து கொள்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நிலை உண்டு. நிரந்தர பணியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மருத்துவர்கள் சுபிட்சம் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு இருக்கிறதுனால மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதாவது தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தில். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டிருப்பதால் உங்களுக்கு, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலைக்கும் அவங்க உங்களுக்கு ஒத்தாசையாகவும் ஆதரவு தரக்கூடிய ஒரு நிலை உண்டு.
உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் ஆட்சி பெறுவதால் 3வது இடத்தில் குறிப்பாக சகோதர சகோதரி வழிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். அதாவது ஏதோ பிடிப்பே இல்லாத சகோதர சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மன உறுதியுடன் உங்கள் மேலே ஒரு பிடிப்புடன் நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய நிலை உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் தனஸ்தானத்தில். இதன் காரணமாக மகர ராசி அன்பர்களுக்கு 7 சனி இருந்தாலுமே எப்படியாவது உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நல்லதொரு திருப்பங்கள் நிகழும். உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான்லாம் இருக்கிறதுனால சட்டுன்னு கொஞ்சம் கோபங்கள் மற்றும் வரும். அதனை மற்றும் கட்டுப்படுத்தி கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்று இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து நல்ல பலன்களும் உங்களுக்கு கிட்டுங்க. இன்றைய தினத்தில் அது குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு விசா கிடைப்பது, தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறுவது, இவ்வாறான அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். உங்களுடைய வழக்குகள் நல்ல ஒரு மரியாதை, அதாவது எப்படி பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலை உண்டு. வழக்கறிஞர்களுக்கும் சரி அல்லது உங்கள் மேல் வழக்குகள் போட்டவர்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நிலை உண்டுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் மற்றும் தனஸ்தானத்தில் ராகு பகவானும் இருப்பதால் கொஞ்சம் இந்த வாய் நிதானம் மட்டும் மிகவும் அவசியம். கூடுமான வரை தங்கள்கிட்ட பவருக்கு அதிகாரம் இருக்குன்ற ஒரு அந்த ஒரு காரணத்தினால எல்லாரையும் கொஞ்சம் அலட்சியமாக பார்ப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. யாராக இருந்தாலும் மனிதன் தான் என்ற ஒரு ஹியூமன் பீயிங் நிச்சயமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைய நாளை அழகாகவும் கழிக்கலாம் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. கொஞ்சம் அகம்பாவமோ அல்லது தலைகணமோ இதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. அல்லது உங்களோட இயல்பாகவே இருந்தாலும் அதனை கொஞ்சம் மாற்றிக்கொள்வதும் மிக உத்தமம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கின்றார். ராசியில் அதாவது ராகு பகவான் சென்றிருக்கிறதுனால பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அதாவது லாபஸ்தானத்தில் உள்ளார். இதன் காரணமாக அதாவது ஏஜென்சிஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மற்றும் புரோக்கர்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று ஒற்றை தலைவலி வந்து போகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.